ஹாய் கைஸ், கார்த்திகை தீபம் ஸ்பெஷலாக ஒரு ஸ்வீட் பார்க்கலாமா? பவுலில் ஒரு கப் மைதா, உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி சாஃப்டான டோவாக ரெடி பண்ணிக்கலாம். ஆயில் கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு ஊற விட்டுறலாம். இப்போ பேன் எடுத்து ஒரு கப் கருப்பெல்லு, 1/4 கப் வெள்ளையெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வறுத்தெடுத்து பொரிய விட்டுக்கலாம். இப்போது அதே பேன்லேயே கொஞ்சமாக வெல்லம் கூடவே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கரைய வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம வறுத்தெடுத்த எல்லை பொடி பண்ணி அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அதே பவுலில் கொஞ்சமாக திருவின தேங்காய் ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கொஞ்சம் ஆறுனதுமே கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பால்ஸ் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை வாழை இலையில் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து நம்ம பூரணத்தையும் உள்ளே வச்சு அழகாக கவர் பண்ணி போலி மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். சிவபெருமாளுக்கு எள்ளு ரொம்ப பிடிக்குமா? ஸோ நீங்களும் இந்த வாட்டி தீபத்துக்கு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அழகாக தட்டி எடுத்து பேனில் கீ அப்ளை பண்ணிவிட்டு 2 சைடுமே சுட்டு எடுத்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டான எள்ளு பூரண போலி ரெடி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.